வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல், சட்டம் ஒழுங்கு பிரஸ் அண்ட் மீடியா யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள். நன்றியுடன் அப்துல்லா. மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் வைரலாகி நல்லா ஒரு சூழலில் இருந்தது. ஏதோ சரியான முறையில் கண்டென்ட்டு சரியில்லை அப்படின்ட்டு அதை தடை பண்ணிட்டாங்க. அழகு மயிலாடும் யூடியூப் சேனலும் தடை பண்ணிட்டாங்க. மீண்டும் ஒரு ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அப்துல்லா. இதை பார்க்குறீங்களே, எங்கள் கோயம்பேடு 3வது செக்டர் சேமத்தம்ம நகர். அங்கே வருடம் ஐயப்ப பக்தர்களுக்கு இதோ பேசிக்கிட்டு இருக்காங்களே, தலைவர் ஆன்மீக செம்மல் வாரி வழங்கும் வள்ளல் எல்சிடி ராசேந்திரன் புலிக்கூட்டம் சொல்லுவாங்க. மிகவும் அருமையாக அற்புதமாக வருடம் இந்த ஐயப்பன் பக்தர்களுக்கு உணவு கொடுத்து 40 நாள் விரதம் இருந்து மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு விருந்தினர்களை வர வச்சு அற்புதமாக நிகழ்வுகள், ஊர்வலங்கள், ஐயப்பன் ஊர்வலம், பாட்டு கச்சேரி, கரகாட்டம், மயிலாட்டம் மிக விமர்சனையாக பண்ணுவாருங்க. அவங்களுக்கு இதோ மரியாதை செலுத்துகிறாங்க. இவரோட குணநலங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கோவிலுக்குன்னு சொல்லி வந்து நின்னா, இந்த பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்க, மரியாதை செஞ்சு அவரை வரவேற்று மிகவும் வாரி வழங்குறாரு. கோவிலுக்காகவே, மற்ற எதுக்கு செய்கிறாரு செய்யலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆன்மீக செம்மல்னு அவர் பேர் எடுத்திருக்காருன்னா இப்போ அந்த அளவுக்கு அவர் மிகவும் விமர்சையாக பார்த்துருக்கீங்களே. அந்த ஐயப்பனோட அலங்காரம் பார்த்தீங்களா, மலர் அலங்காரம். அண்ணாச்சி, போலீஸ் அண்ணாச்சி, என்னோட நண்பர் பாலகிருஷ்ணன் அவரும் இருக்கிறாரு. இதை வருஷம் நான் வீடியோ எடுத்து போடுறேனாக்க, எங்கள் தெருவில் உள்ள மக்களே, கோயம்பேட்டில் உள்ள மக்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணால் சந்தோஷப்படுவோம். ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க. வீடியோ எடுக்கும்போது மட்டும் நல்லா சந்தோஷமாக வாழ்த்துவாங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு போஸ்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த சேனலை பார்க்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. அதாவது இந்த அழகான ஒரு மலர் அலங்காரம், ஐயப்பனை மலர் அலங்காரம் செஞ்சு இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர விமர்சையாக வீதி உலா வருவாங்க. வான வேடிக்கைகள், பட்டாசுகள் எல்லாம் கொடுத்தாலும் அந்த அன்னதானம் கொடுக்கறது இருப்பாருங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானமா, கண் தானமா, இரத்த தானமா, உடல் தானமா, கிட்னி தானமா, இதய தானமா அப்படிங்கிறதுலாம் கேள்விதான். ஆனால் இந்த அன்னதானங்கிறது வயிறு நிறைய சாப்பிட்டு வயிறார மகிழ்ந்து அறுசுவை உணவு. அதாவது பல பேர் பல இடங்கள்ல அன்னதானம் கொடுப்பாங்க. ஆனா இங்க எல்சிடி ராசேந்திரன் அவர்கள் ஆன்மீக செம்மல்னு பேரை எடுத்து இந்த சீனிவாச நகர்ல 3வது செக்டர்ல அற்புதமா வருஷம் அழகான ஒரு அன்னதானத்தை வழங்குறாருங்க. அந்த அன்னதானம் சாப்பிடுறது லட்ச மக்கள், ஆயிரம் மக்கள் வருடம் இந்த பூஜையில கலந்துக்கிட்டு இந்த அன்னதானத்தை சாப்பிட்டு மனசார பாராட்டுறாங்க. அந்த எல்சிடி ராசேந்திரன் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் மனிதர்களை மதிக்கிறதுல, மனிதர்களுக்கு அன்பு செலுத்துறதுல அந்த பாகுபாடு இல்லாமல், பெரியவங்க சின்னவங்க, பெரிய முதலாளி, தொழிலதிபர்கள், ஒவ்வொரு மனிதனும் பாகுபாடு இல்லாமல் வாழணும். என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போகிறோம், இருக்கிற வரையில். எங்கள் முதலாளி ரஃபி மஜித் சொல்லுவாங்க, என்னோட உழைப்பு, நான் எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாலும் என்னோட பையனுக்கு தெரியும், என் பையனுக்கு பிறக்கிற பேரனுக்கு தெரியுமா, நம்ம பாட்டை இப்படி சம்பாதிச்சாரு, அப்படி சம்பாதிச்சாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டாரு, இவ்வளோ சேர்த்து வச்சிருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. அப்படிப்பட்ட சொத்தை சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? என் மகனுக்கு தேவையானதை நான் சேர்த்துட்டேன். என் உயிர் உள்ள வரை, என்னோட குடும்பம் உள்ள வரை யாருக்காவது நன்மை செய்யணும்ட்டு வாரி வழங்குவார் எங்கள் ரஃபி மஜித் அவர்கள். அதே போல் எங்கள் மாயகுளம் கவிஞர் ஷேக் முகமது அவர்களும்
எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்துல்லா. அதுதான் வந்து வாழ்க்கையில் நமக்கு பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் போக்கும். என்ன வியாதி வந்தாலும் என்ன நோய் வந்தாலும் நம்மக்கிட்ட உதவி கேட்டு வாங்கிட்டு போன மனிதர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மனிதர்கள் இறைவனிடம் வந்து வேண்டுவாங்களாம். அதாவது எனக்கு இவர் வந்து உதவி செஞ்சாரு, அவர் ஆயுசு ஃபுல்லாக நல்லா இருக்கணும், ஆயுசு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்களாம். அப்படி வேண்டி விரும்பி அவங்க இறைவனிட கேட்கும்போது நமக்கு வர பிணிகள் நமக்கு வர நோய்கள் வந்து விலகிடும் அப்படின்ட்டு எங்கள் கவிஞர் ஷேக் முகமது அவர்கள் சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த எல்சிடி ராஜேந்திரன் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் வடை, பாயாசம், அப்பளம், 2 கூட்டு, பொரியல், காரக்குழம்பு, சாம்பார், ரசம், மோர் இதையெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே சாப்பிட்ற ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரவங்களாக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் சாப்பிட்றது சமபந்தி போஜனம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து ஒரு மனிதனோட நிறைவு. என்னோட வாழ்க்கையில் பல தகவல்கள் பல விஷயங்கள் இருந்தாலும் நான் பட்ட துன்பங்களையும் நான் பட்ட வெற்றிகளையும் இந்த யூடியூப் மூலமாக தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். என்கிட்ட என்ன திறமை இருந்தது, 45 வருடமா திரைப்படத்துறையில் எத்தனையோ மனிதர்கள்ட்ட, எத்தனையோ இயக்குனர், எத்தனையோ ப்ரொடியூசர், எத்தனையோ நடிகர்கள், நடிகைகள், காமெடியன்கள் இவர்களுக்கெல்லாம் என் கூட நட்போட பழகினாலும் ஒரு பாடல் எழுதுறதுக்கோ ஒரு இசை அமைக்கிறதுக்கோ ஒரு கதை எழுதுறதுக்கோ ஒரு கவிதை எழுதுறதுக்கோ எனக்கு யாரும் வாய்ப்பு தரலை. அதனால தான் இந்த மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் மூலமாக நான் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினேன். 7000 சப்ஸ்கிரைபர்ஸ், 1 லட்சம் வியூவர்ஸ் இருந்தாங்க. அது எல்லாம் யாரு கண்ணு பட்டதோ தெரியல, அது தடைப்பட்டுடுச்சு. இனிமேலும் அப்படிப்பட்ட தவறுகளை நடக்கக்கூடாது அப்படிங்கிறத, குற்றம் என்ன குறைகள் என்ன, என்னென்ன கண்டென்ட் போடணுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருமே எனக்கு உதவி பண்ணுங்க. என்றைக்குமே நன்றி உள்ளவனாக இருப்பேன். 2500 பேர் என்னோட வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருக்கிறீங்க. அத்தனை பேருமே புளுட்டிக்கு விழுந்துடுது. நான் மெசேஜ் அனுப்புனா, லிங்க் அனுப்பிச்சா, ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனைன்னு அந்த லிங்கை தொட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணால், இந்த நண்பர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, இந்த நம்பர் நம்மளை விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே பார்த்துட்டு சைலண்டாக இருந்தீங்கன்னா நான் யார்கிட்ட போய் பேசுறது, என்னத்தை சொல்கிறது, என்னோட திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லை. அதனால தான் சட்டம் ஒழுங்கு பிரசன்ட் மீடியா மூலமாகவும் ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் மூலமாகவும் பல பாடல்களையும் பல தகவல்களையும் நாட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். தயவுசெய்து அப்துல்லாவுக்கு மீண்டும் மீண்டும் உதவி செய்யுங்க. நன்றியுடன் மாயவரத்தான் அப்துல்லா. ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு. ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு. காதலி ஏமாளி நானடி, எங்குற என்ன வந்து பாரடி. அடி காதலி ஏமாளி நானடி, எங்குற என்ன வந்து பாரடி. ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு.